ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். திருவண்ணாமலை சென்னை இடையே வெள்ளிக்கிழமை முதல் நேரடி ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை சென்னை இடையே 15 வருடங்களுக்கு முன்னர் மீட்டர் கேஜ் பாதையில் ரயில் இயக்கப்பட்டு வந்தது. அதன் பின்னர் அப்பாதை மின்மயமாக்கப்பட்ட நிலையில் நேரடி ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இதனால் திருவண்ணாமலை சென்னை இடையே மீண்டும் ரயில் சேவையை தொடங்க வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. இதன் எதிரொலியாக திருவண்ணாமலை சென்னை இடையேயான தினசரி ரயில் சேவை இன்று முதல் தொடங்கியுள்ளது. திருவண்ணாமலையிலிருந்து அதிகாலை 4 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் சென்னையை காலை 10 மணி அளவில் அடைகிறது. மறுமார்க்கமாக மாலை 6 மணிக்கு கிளம்பும் ரயில் இரவு 12 மணிக்கு திருவண்ணாமலையை அடைகிறது. திருவண்ணாமலை சென்னை இடையே பயணிக்க கட்டணமாக 50 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் சேவை பொதுமக்களிடையே வரவேற்பினை பெற்று வருகிறது. இது பக்தர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பயனளிக்கும் என பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர். அதே நேரத்தில் பக்தர்கள் கிரிவலம் முடிக்க 5 மணி நேரம் ஆகும் என்பதால் கிரிவலத்திற்காக வருபவர்கள் அதே ரயிலில் திரும்பி செல்லும் வகையில் ரயிலின் நேரத்தை மாற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் விழுப்புரம் திருவண்ணாமலை வழியாக சென்னைக்கு ரயில் இயக்கப்பட வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 12:05 வருகின்ற இந்த ட்ரெயின் மக்கள் கிரிவலம் முடித்து மீண்டும் இதிலே செல்வதற்கு ஏதுவாக இல்லை. அதனால் இதனுடைய நேரத்தை மாற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் திருவண்ணாமலை சென்னை இடையே கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு 4-5 ட்ரெயின் விட்டா எல்லாரும் வந்து போறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். எக்ஸ்பிரஸ் ஏசி வண்டிலாம் விட்டாங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளா நிறைய வேலைக்கு போற மக்கள் கோவிலுக்கு வரவங்க எல்லாருமே குழந்தைங்க வச்சுக்கிட்டு ஈஸியா ஜேர்னி பண்ண முடியும். ஸோ பஸ் டிக்கெட் விட ட்ரெயின் டிக்கெட் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பிரைஸ் கம்மியா இருக்கு. புதிய தலைமுறைக்காக திருவண்ணாமலையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் கோவிந்தராஜலு. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.